கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம தேவ செய்தியை கேட்க போகிற நேரம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். நீங்க அதை கேட்கிற நேரம். இன்றைக்கு ஆவலாய் கேட்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார். அன்றைக்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் நீங்க ஆயத்தமாய் இருக்கிற போது உங்களுக்காகவும் இன்றைக்கு ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு இருக்க போகிறது. இப்போ செய்தி நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் ஆண்டவர் நம் அருகில் வந்து நிற்கிறார். அவரை இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? யார் யாரெல்லாம் உள்ளங்கள்ல ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். செய்திக்கு முன்பாக எல்லாம் சேர்ந்த தலைகளை தாழ்த்தி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து நிற்கிறார். அவரை அழைக்கும்படிக்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாகி ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. இப்போ அந்த விசுவாசத்தோடு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது தேவ மகிமை யாமே யார் யாரெல்லாம் வீடுகளில் இன்றைக்கு செய்தியை கேட்க அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மத்தியில் இறங்கும்படியாக செப்பிக்கிறோம் அப்பா. ஆமேன். இன்றைக்கு செய்தி கேட்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படட்டும் சுவாமி. யார் யார் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்கள் எல்லாம் மூடப்பட்டதை போல இருக்கிறதோ இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவர் வீடுகளுக்குள்ள ஒரு திறந்த வாசலை நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆமா, இன்றைக்கு செய்தியை கேட்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலை கடந்து வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை நீங்க இந்த செய்தியை பார்க்க வைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளுவாராக என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அவங்க மன விருப்பத்தின்படி நீங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. அதினதின் காலங்களில் அதினதின் காரியங்களை நீ நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் அப்பா. இன்றைக்கும் கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல ஏக்கத்தோடு இருக்கிற காரியங்கள்ல இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். இந்த செய்தியின் வழியாய் ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பதிலை
ஒரு தேற்றவை எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்று அடுத்து சாட்சி சொல்லும்படியாய் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்தி வேலை முழுவதும் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். புதிய வருடத்திலே ஒரு 7 மாதங்களை கடந்து ஒரு 8வது மாதத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராய் கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவதை போல, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றி வருவதை போல 7 மாதங்களை கடந்து ஒரு 8வது மாதத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த மாதத்தை குறித்து பல தேவைகளில் பல எதிர்பார்ப்புல நீங்க இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலையில நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தேவன் தன் வார்த்தையை கொடுத்து உன்னோடு பேச போகிறார். 38 வருஷமாய் ஒரு மனிதன் குளத்துக்கு அருகிலே கிடந்து ஒரு அற்புதத்துக்காய் காத்திருந்தான். 38 வருஷமாய் கிடந்தான். தூதனை நோக்கியே இருந்தான். தண்ணீர் கலக்கப்படுமா என்று காத்திருந்தான். தண்ணீர் கலங்கும் போது அவனுக்கு அற்புதம் நடக்கல. தூதன் வரும்போது நடக்கல. இயேசு வந்த போது நடந்தது. இன்றைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இயேசு வந்திருக்கிறார். உனக்காக இயேசு வந்திருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்க அமர்ந்திருக்கிற உங்கள் மீது ஆண்டோட கரம் இறங்கி வரப்போகிறது. ஜெபத்தோடு காத்திருப்போம். ஜெயத்தோடு இந்த மாதம் முழுவதும் நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வேதவசனம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவைகளையே நீங்களும் நானும் கணக்கு பார்த்து கண் வைத்து யோசனையில் வைத்து மனதில் வைத்து வாழ்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கண்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஞானத்தில் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவைகளிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்குள்ள வியாதி தான் இருக்கு, எனக்குள்ள கஷ்டம் தான் இருக்கு, எனக்குள்ள துன்பம் தான் இருக்கு, எனக்குள்ள தனிமை தான் இருக்கு. இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது தீமையை, ஏதாவது ஒரு வேதனையை நீங்கள் மனதில் வைத்தே இதுவரை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்க உலகத்துல, என் வாழ்க்கையின் உலகத்துல நான் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை நான் படுகிற வேதனை தான் பெருசுப்பா. நான் நம்பினவர்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். நான் நம்பின வாழ்க்கை என்னை கைவிட்டது. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலை இல்லையே. நான் சம்பாதித்து என் வாழ்க்கையில ஒன்றை நான் செய்ய முடியவில்லையே. நான் சபைக்கு போறேனே, தேவனை ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எனக்கு ஒரு பலனும் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு தேவ சமூகத்தில் இப்போ உட்கார்ந்ததுக்கெல்லாம் உனக்குத்தான், உங்களுக்குத்தான் என் அருள்நாதர் இயேசு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என் அக்கன்பார்ந்தவர்களே, உலகத்தில் இருக்கிறவைகள் அல்ல, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது அருமையா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நம்ம யாரை ஜெயித்தோம் அப்படின்னு நினைக்கலாம். எது எனக்கு ஜெயம் கொடுத்தது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாய் தோன்றலாம். ஜெயத்தை போல, நல்லதை போல, நல்லது நடக்கும் போல அப்படி தோன்றியதெல்லாம் தோல்வியில முடிந்ததை போல ஒருவேளை உங்களுக்கு சம்பவித்து கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனிதனால் உண்டாய் அல்ல, தேவனாய் உண்டாய் இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் 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 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த 6வது வேத வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். யார் செவி கொடுக்கிறார்? தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது, எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும், சத்திய ஆவி இன்னதென்றும், வஞ்சக ஆவி இன்னதென்றும், வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகத்துல இந்த ஆவியெல்லாம் இருக்கு. சத்திய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். வஞ்சிக்கிற ஆவி உலகத்துல இருக்கு. உன்னை சுற்றி இருக்கலாம், நீ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நீ வாழுகிற வீட்டுல இருக்கலாம், நீ வேலை போய் பார்க்கிற அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கலாம், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவி உனக்குள் இருக்கிறது இல்ல, உனக்குள் இருப்பது சத்திய ஆவி. ஏனென்றால் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். நீங்க உலகத்துல இருக்கிறீங்க, உலகத்துல நாம வாழுகிறோம். ஆனா உலகத்தின்படி நாம வாழுகிறபடி அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவி ஜெயிக்காது, நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள். அந்த அவன் யார் அப்படின்னா, வஞ்சிக்கிற ஆவியை ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு கவர்ச்சியை கொடுத்திருக்கலாம், உனக்கு பண மயக்கத்தை கொடுக்கலாம், உனக்கு புகழ் தருமன் உன்னை வஞ்சித்திருக்கலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவனுடைய வலையில் சிக்கி கொள்ள மாட்டீர்கள். நீங்க தேவ ஆவியை, சத்திய ஆவியை பெற்று உலகத்தின் அதிபதியான சாத்தானை காலின் கீழ் மிதித்து போடுகிற தேவ பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்க உலகத்தின் பிள்ளையாய் வாழ்ந்தா நீங்க ஜெயித்துக் கொள்ள மாட்டீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல அந்த ஜெயத்தை கட்டளையிட போகிறார். அந்த ஜெயத்தின் பிள்ளையாய் உன்னை வாழ வைக்க போகிறார். இதுவரைக்கும் வஞ்சக வலையில விழுந்து, வஞ்சிக்கிற ஆவின் வலையில விழுந்து நீ இதுவரைக்கும் சிக்கி சீரழிந்து போயிருக்கலாம். உன்னை தேவன் சத்திய ஆவியினாலே நிரப்பி அவர் உனக்குள் இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். எம்மாவுசுகளுக்கு தெரியல, அந்த அப்பத்தை பிட்ட போது அவருடைய கண்கள் திறந்தது. அவர் இயேசு என்று கண்டு கொண்டார்கள். இயேசு இருக்கிறார், ஆனா அவர் தான் இயேசு என்று அறியாதபடி இருந்தார்கள். உன் கூட இயேசு இருக்கிறாருமா தங்கச்சி, தம்பி, உன் கூட இயேசு இருக்கிறாருமா. உன்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். நீ பாவம் செய்யும் போதெல்லாம் அவனை எச்சரித்தவர் அவர்தான். நீ தீமை செய்யும் போதெல்லாம் செய்யாதே என்று உனக்கு உணர்த்துகிறவரும் அவர்தான். நீ பொய்யான வழிகளை பின்பற்றும் போது, மாயையான எண்ணங்களை பின்பற்றும் போது, செய்யாதே செய்யாதே தீமை செய்யாதே என்று உனக்குள்ளே எச்சரிக்கிறவர் அவர்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்வர வார்த்தையை கேட்டு, அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த போதனையை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உலகத்தில் இருப்பவனே அல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனை தான் நம்ம நிறைய கணக்கு வைத்திருப்போம். ஆனால் நமக்குள் இருக்கிறவரை எப்போது எண்ணி பார்க்கிறோமோ அப்போது சுற்றி இருக்கிறவர்கள் தோற்று போகும். நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் நம்மளை ஜெயிக்க வைக்கும். பிரியமானவர்களே, எல்லாரும் மோசையினுடைய சரித்திரத்தை வாசித்திருப்போம். மோசைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு செயல், நீ கோலை போட்டா பாம்பா மாறும், சர்ப்பமா மாறும் சொன்னாரு.
மந்திரவாதிகள் போட்டாங்க. ஆனா அதெல்லாம் வெறுமையா இருந்தது. ஆனா இந்த சர்ப்பத்துக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்தது. இது ஜெயம் எடுத்தது. உங்க ஜெபம் ஜெயம் எடுக்கும். ஏன்னா உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நமக்குள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் பெரியது. எனக்கு அன்பான எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம் 12வது வேத வசனத்தை. இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஒரு சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்தார். அவர் தண்ணி எடுக்க வந்தார். தண்ணீர் மோண்டு கொள்ளும்படியாய் கிணற்றுக்கு வந்தார். சீடர்களும் இயேசுவும் வந்தார்கள். இப்போ ஆகாரம் வேண்டுவதற்காக வாங்குவதற்காக சீடர்கள் ஊருக்குள் போனார்கள். ஆனா இயேசு ஒரு கிணற்றண்டை நின்றார். அங்கே ஒரு சமாரிய பெண், ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீருக்கு இறைப்பதற்காக கிணற்றண்டைக்கு வந்தார். இங்க இயேசு இருக்கிறார். இயேசுவோடு அந்த பெண் பேசினாள். இயேசுவும் அந்த பெண்ணோடு பேசினார். இன்றைக்கு உன்னோட அந்த ஆண்டவர் தான் பேசுகிறார். உன் வீட்டுல உனக்கு தேவையான தருவதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சமாரிய பெண்ணை சந்தித்து பேசினதை போல இந்த தேவ செய்தியின் வழியாய் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த பெண் சொன்ன வார்த்தையை பாருங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கணும் பெரியவரோ. இந்த கிணறு பெருசு, இதை கொடுத்த யாக்கோபு பெரியவர் என்று அவர் நினைத்துக் கொண்டார். உடனே பாருங்க, இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை, இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீர், இந்த யாக்கோபின் கிணற்று தண்ணீர், யாக்கோபால் வெட்டி கொடுக்கப்பட்ட இந்த கிணறு, இதுல அவர்கள் கொடுத்தார்களுடைய மந்தைகளும் குடித்தது, மிருக ஜீவன்கள் குடித்தது. ஆனா இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் உண்டாகும். ஆனால் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. ஏனென்றால் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, யாக்கோபு பெரியவரா, இயேசு பெரியவரா? யாக்கோபு பெரியவர் என்று அந்த சமாரிய ஸ்திரீ, அந்த சமாரிய பெண் நினைத்து கொண்டே இருந்தார். ஆனா பிரியமானவர்களே, யாக்கோபு கொடுக்கிற தண்ணீர் மறுபடியும் 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 உனக்கு தாகத்தை தான் கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ள ஊறுகிற ஜீவ நதியாய், ஜீவ நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். இப்ப யார் பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவனிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? இப்ப இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே சமாரிய பெண்ணுக்கு ஒரு காரியம் வந்தது. நமக்கு எதுக்கு தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வரணும், அதை கொடுத்தா போதும் என்று சொல்லி, ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று அந்த சமாரிய பெண் கேட்டார். இப்ப இயேசு சொன்னார், உன் கணவனை அழைத்து வா, உன் புருஷனை அழைத்து வா. உடனே அவள் சொன்னா, எனக்கு புருஷனே இல்லையே என்று சொன்னார். இயேசு சொன்னா, நீ சொல்வது சரிதான், ஏற்கனவே 5 புருஷன் இருந்தான், இப்ப இருக்கிற 6வது புருஷன் உன் புருஷன் இல்லை. அப்படி சொன்ன உடனே அவளுக்கு வந்தது பாருங்க, எனக்கு அன்பார்ந்தவர்களை வெட்கம். அவளுக்கு வந்தது பாருங்க, நீர் தீர்க்கதரிசியா என்று சொன்னார். உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், யாக்கோபின் கிணத்த தண்ணியை குடிச்சவளுக்கு வேதம் தெரிந்தது, வாழ தெரியலங்க. வேத வசனம் தெரிந்தது, யாக்கோபு தெரிந்தது, ஈசாக்கு தெரிந்தார், ஆபிரகாம் தெரிந்தார், ஆனா வாழ தெரியலையே. பிரியமானவர்களே, நீங்க யாரையோ பெரியவர் என்று நம்பி இயேசுவின் பிள்ளைய வாழ்கிற வாழ்க்கை விட்டு விடாதீங்க. அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஆண்டோட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற வாழ்க்கை. யாக்கோபை தெரிந்தவள், யாக்கோபின் கிணற்றை தெரிந்தவள், அந்த வரலாறு தெரிந்தது, ஆனா வாழ தெரியலையே. ஏன்னா 5 புருஷன் கூட வாழ்ந்துட்டாள, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையே, வாழ்க்கையில தெளிவு இல்லையே. இயேசுவை அறிந்து கொண்டால் வாழ்க்கை தெளிவாகும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை பரிசுத்தமாகும். இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்தால் உனக்குள்ள நித்திய ஜீவ காலம் ஊறுகிற ஊற்றை போல அது மேன்மை, அது சமாதானம், அது சந்தோஷம், அது உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவனோடு பேசுகிறார். யாக்கோபை விட பெரியவரோ என்று கேட்டவளுக்கு, மெசியாவை பற்றி அறிந்தவளுக்கு வாழ தெரியலையே, வாழ்க்கை நில தெரியலையே. இப்ப இயேசுவை சந்தித்த உடனே அவளுக்கு ஒரு மாற்றம் வந்தது.
அந்த மாற்றம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், வாசிப்போம் 28வது வேத வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும், என் வாழ்வில் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். ஆமென். இயேசுவை சந்தித்த உடனே அவள் ஊருக்குள் போனாள். எதை விட்டுட்டு போனா? குடத்தை விட்டுட்டு போனா, தன் வந்த நோக்கத்தை விட்டுட்டு போனா. அது வரைக்கும் பயந்து வாழ்ந்தவள் இப்ப துணிச்சலா ஊருக்கு போனா. காரணம், இயேசுவால வந்த தைரியம், இயேசுவால வந்த மகிழ்ச்சி. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவள் குடத்தை விட்டுட்டு போயிட்டா, நீங்களும் பாவத்தை விட்டுட்டு போங்க, நீங்களும் துன்மார்க்கமான எண்ணத்தை விட்டு போங்க. உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லா தீய வழிகளை விட்டுட்டு நீங்க வாங்க இயேசுப்பாட்ட. பிரியமானவர்களே, இவள் இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தாள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பின்பற்ற ஆரம்பித்தாள். இவள் மித்தம் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவனிலும் ஒன்னில் இருக்கிற பெரியவர். நீ யாக்கோபு நினைச்சிட்டு இருக்காத, நீ ஏதோ சம்பாத்தியத்தை நினைச்சிட்டு இருக்காத, ஏதோ தலைமுறை அவனுக்கு வேலை இருக்கு, பதவி இருக்கு, அரசு உத்தியோகம் நினைச்சிட்டு இருக்காத. அது உன்னை வாழ தெரியாம வாழ வச்சிரும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னை நல்லா வாழ வைக்குமா, உன்னை சந்தோஷப்படுத்தும். நீ மட்டுமல்ல, நீங்க மட்டுமல்ல, உங்க சந்ததியெல்லாம் வாழும், உன் பிள்ளைகளெல்லாம் வாழ்வாங்க, உன் தலைமுறையெல்லாம் வாழும். சமாதானமா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க. ஏனென்றால் உலகத்தில் இருப்பதெல்லாம் அழிவை நோக்கி, தீமையை நோக்கி சில வேளையில் நடத்தி விடும். ஆனா வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறவர்கள் ஒரு காலம் இடரல் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவன்கிட்ட பேசுகிறாருமா, யாக்கோபை போல, யாக்கோபின் தண்ணீரை குடித்த அந்த கிணற்றை நம்பி வாழ்ந்த அந்த சமாரிய பெண்ணை போல நீ வாழ்ந்துடாத. நம்ம வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் என்பதற்காக நீயும் தவறான வழிகளை ஒருவேளை பின்பற்றி போயிருந்தா இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று இயேசு உன்னை எச்சரித்து அழைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவளாய் மாறினாள். மெசியா என்று அவள் அறிக்கையிட்டாள். கிறிஸ்துவை அறிக்கையிட்ட சமாரிய பெண் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். அது இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். வாசிப்போம் 26வது வேத வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். எனக்கன்பார்ந்தவர்களே, பாருங்க, உண்டாக்கினவருக்கு அதிகாரம் உண்டு, உருவாக்கினவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் தான் பெரியவர். காற்றை உண்டாக்கினவர் காற்றை அதட்டினார், கடலை உண்டாக்கினவர் கடலை அதட்டினார். அது அப்படியே அடங்கியது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நாம ஆளத்தான் முடியும், அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனா தேவனால் எல்லாவற்றையும் அதிகாரம் செலுத்த முடியும். அவர் தான் நமக்குள் இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த, அவர் தான் ஒன்று பேசுகிறார். அவர் தான் இன்றைக்கு உன்னோடு பேச விரும்பி உன்னை இந்த வார்த்தையை, இந்த சத்திய செய்தியை கேட்க வைக்கிறார். பிரியமானவர்களே, காற்றை கண்டு விலகினவர்கள் உண்டு, காற்றை பார்த்து பயப்படுகிறவர்கள் உண்டு. ஐயோ, காற்று அடிக்கிறதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆடி மாத காற்று என்று சொல்லி அலங்கு பயப்படுகிறவர்கள் உண்டு. ஆனா அடக்குகிறவர் ஆண்டவர் அல்லவா? ஏன்னா அவர் உண்டாக்கினவர். உனக்கு விரோதமா எது எழும்பினாலும் நீ இயேசுன்னு கூப்பிட்டு பாரு, அவர் அதை அதட்டுவார், அது அடங்கி போகும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதை நீ அறிந்து கொள். இன்றைக்கு நீ ஏதோ பெரியது நினைக்காத, இயேசுதான் பெரியவர். ஏதோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது, என்னால் இதிலிருந்து தப்புவிக்க முடியாது என்று பயப்படாத. காற்றை அடக்கினவர் உன் பிரச்சனையை மாற்ற முடியும். கடலை அடக்கினவர் உன் வாழ்வில் இருக்கிற கொந்தளிப்பை மாற்ற முடியும். உனக்கு வியாதி பெருசா தெரியலாம், இயேசு பெருசா நினைச்சு பாரு.
வியாதியை தேவன் மாற்றி போடுவார், பிரச்சனையை மாற்றி போடுவார், குடும்ப சொத்து வழக்கை மாற்றி போடுவார், குடும்ப உறவில் இருக்கிற சிக்கலை மாற்றி போடுவார், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நெறிகேடுகளை மாற்றி போடுவார், உன் மேல இருக்கிற நிந்தையான வழக்கை மாற்றுவார். நீ அறியாமல் செய்த தவறுக்காக இன்றைக்கு சிக்கி தவித்து வேதனை படுகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை தேவன் அதையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினவர் உனக்கு விரோதமாக இருக்க எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்று நீ விசுவாசிப்பாயா? நீ விசுவாசிப்பாய். நீ விசுவாசித்தாதான் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமை அடையும் உங்களுடைய வாழ்க்கையிலே. சமாரிய பெண்ணுடைய பாவ வாழ்க்கை மாறியது இயேசுவை சந்தித்ததனால. இந்த தேவ செய்தியை கேட்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவமான இன்பத்திற்கு அவன் மனதை கொடுத்து வாழ்ந்தார், உன் பிள்ளைகள் எப்படி சுகமாய் இருப்பார்கள்? நீ செய்கிற பாவத்தின் மித்த உன் பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டிய காலம் வந்து விடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு என் தேவனை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் வழிகளை மாற்று. நீ ஜெயிக்க பிறந்தவள். நீ ஜெயிக்கும்படித்தான் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஜெயிக்கும்படித்தான் ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நீ உலகத்தில் உள்ளவைகளை ஆளும்படித்தான் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். சகேவின் வாழ்க்கையில் இயேசு வந்தார். அதுவரைக்கும் அவன் வாழ்வு என்பது பணம், வாழ்வு என்பது பதவி என்று நினைத்துக் கொண்டான். ஆகவேதான் அவன் சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து 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 வைப்பதிலே ரொம்ப முனைப்போடு வாழ்ந்தார். இயேசு அவனை தேடி அவன் இல்லத்திற்கு வந்தார். அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. அதுவரைக்கும் வாங்குற நிலை உள்ள எண்ணம் உள்ள அந்த சகேவு இப்ப கொடுக்கிறவனாய் மாறினான். அதுவரைக்கும் பொய் வழக்கு போட்டு வாங்கினான், பொய் கேஸ் போட்டான். இப்போ நல்ல நீதி செய்கிற காரணம் இயேசு வந்தார். இயேசு வந்த பிறகு சகேவின் வாழ்க்கை மாறியது காரணம் அவன் பொருளாதாரம் தான் வாழ்வு என்று நினைத்தார். இப்ப இயேசு வந்த உடனே இயேசுவால் கிடைக்கிற வாழ்வுதான் நல்வாழ்வு என்று நினைத்தார். இந்த தேவ செய்தியை கேட்கிற உனக்கு கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு உனக்கு செய்யத்தான் இந்த செய்தி வழியா பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் இருப்பவை அல்ல, உனக்குள் இருக்கிறவர் தான் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனை பெரிதல்ல, உனக்குள்ள ஆண்டவர் பெரியவர். நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. எவ்வளவு பெரிய வியாதினாலும் மாறும், எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் மாறும். வெள்ளம் போல சாத்தா நின்னாலும், செய்வன கட்டு நின்னாலும், சூனியம் நின்னாலும் அது மாறும். மந்திரவாதம் பெரிதல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆண்டோடைய வார்த்தை தான் பெரியது. ஆகவேதான் எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க பறிக்கையிட போறீங்க, தேவன் அற்புதம் செய்ய போகிறார். இருக்கிறவங்க முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டவர் உன்னை ஜெயமாய் நடத்த போகிறார், வெற்றியாய் நடத்த போகிறார், விடுதலையோடு நடத்த போகிறார். கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட என் ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிரசன்னம் இப்பொழுது அறைக்குள் பிரவேசிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானோட வல்லமை இப்பொழுது சரீரத்தில் பிரவேசிக்கட்டும். மோசம் போக்குற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து என் ஜனங்களை விடுவிக்கும்படி, சிறைப்பட்டு போன இவர்களை விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை இவருடைய சரீரத்தில் இறங்கி வருவதாக, ரிஷிபா இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. மோசம் போக்குற பொல்லாத ஆவி, பண ஆசை கொடுத்து பணத்தை சம்பாதிப்பதற்காக தீய வழிகளை நடத்தின அந்த துஷ்ட ஆவி இந்த சரீரங்களை விட்டு, எண்ணங்களை விட்டு விலகி போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஐயா. மோசம் போக்குற எண்ணங்கள் மாறட்டும் ஐயா. ஆமென் ஐயா. பாவத்தை செய்ய தூண்டுகிற பொல்லாத இச்சைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினி இவர்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருவதாக. வேதம் சொல்லுகிறதை போல உலகத்தில் இருப்பவனிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீரே. இவர்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை, இவர்களுக்குள் அந்த பரிசுத்தன் வல்லமை அறிந்து கொள்ளும்படி இவர்களை ரட்சிப்பில் நடத்துவீராக. கட்டப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினை உண்டாக்குன அந்த சர்ப்பத்தின் வல்லமை இப்பொழுது கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஐயா. ஆமெனே. தீமை செய்ய தூண்டுகிற அந்த இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து கட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. தீராத வியாதிகளுக்கு நடத்துகிற தீமைகள் வெல்லகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. சமாரிய ஸ்திரீக்கு எப்படி ஒரு வெளிச்சம் கிடைத்ததோ, சமாரிய ஸ்திரீக்கு எப்படி இயேசு ரட்சகரை சந்திக்கிற பாக்கியம் கிடைத்ததோ, அதே போல இன்றைக்கு வார்த்தை கேட்ட இவர்கள் மீது ஒரு தேவ மகிமை இறங்கி விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகளுக்கு சுகமும்
பலனும் தீர்க்காயுசும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அதிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு சுகமா இருக்க பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தை இவர்களுக்கு நலமானதை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் இவர்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரே உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you.